இப்போ வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறைன்னு ஒன்று போடுறாங்க. என் அனுபவத்துல இந்த கேது வந்து அமைதியான மரணத்துக்கு அதிபதி. ஏன்னா கேதுவை தான் முக்தின்னு சொல்றோம். வலி இல்லாத மரணத்தை குறிக்கிறவர் கேது, வலியுடைய மரணத்தை குறிப்பவர் யார் என்றால் ராகு. அப்போ ஒருத்தர் வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருந்து அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஆண்மகனுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கிறது. அந்த மன அழுத்தம் அவருடைய நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்திலேயே நிறைய பேர் மாரடைப்புல இறந்திருக்காங்க தெரியுமா? ஒரு சடனா ஒரு ஃபங்க்ஷன்ல உட்காந்துருப்பாங்க, மாரடைப்புல இறந்திருக்கிற அத்தனை பேர் வீட்லையும் கவனிச்சு பார்த்தா தெற்கு மத்திம பூஜை அறை, வடகிழக்கு பூஜை அறை, இது கன்ஃபார்மா இருக்கு. இந்த தற்கொலை செய்து இறந்து போவர்கள் அது சந்திரன் ராகு, அது சந்திரன் ராகு. அப்போ அதனால அது ராகுன்னு வரும்பொழுதே அந்த அந்த உயிர் பிரிதல் வந்து ரொம்ப கோரமா நடக்கும். கேதுன்னு வரும்பொழுது அமைதியான முறையில நடக்கும், எதிர்பாராத முறையில நடக்கும். இப்போ முக்தின்றது அதுதான், வலி இல்லாத மரணத்தை தான் முக்தின்னு சொல்றோம். இப்போ வலி இல்லாம ஒருத்தர் தூக்கத்திலே மரணிக்கிறாருன்னா அது கேது தான். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பூஜை அறை இருக்கிற அத்தனை வீட்டு ஆண்மகன்களுமே எதிலும் பற்று இல்லாமல், எதிலையுமே நாட்டம் இல்லாமல், பொருளாதாரத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழக்கூடிய நபராகத்தான் இருக்கிறாங்க. இந்த வடகிழக்கு பூஜை அறை உள்ள வீட்டில தான் நிறைய சிலா வழிபாடுகள் இருக்கிறது. வடகிழக்கு பூஜை அறை உள்ள வீட்டில தான் நிறைய தீட்சை பெற்ற பெண்மணிகள் வாழ்றாங்க, தீட்சை வாங்க வச்சிடுறாங்க. இந்த வடகிழக்கு பூஜை அறை இருக்க வீட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரு வழிபாடு, லலிதா திரிபுர சுந்தரி சிலா வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு இறை தூதர் போல ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அடிச்சு கன்ஃபார்மாக சொல்லலாம் அந்த வீட்டில் வடகிழக்கு பூஜை அறை தான்.